நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு சீமான் ஆஜராக வந்தார். அவர் மீதான அந்த நடிகை விஜயலட்சுமி கொடுத்த அந்த பாலியல் புகார் தொடர்பான விஷயத்தில் அவர் ஆஜராக வந்தார். கடும் பரபரப்பு நிறைஞ்ச ஒரு விஷயமா நேற்று இரவு வரையும் இருந்தது. உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சு, இந்த சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க? பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒருவரை ஒரு பிரம்மாண்டமான மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி தொலைக்காட்சியினுடைய நேரலைகளிலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை ஒரு கும்பல் வன்முறைக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன. இன்றைக்கு எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. திட்டமிட்டு அந்த வேலையை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார். என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், சீமானை தொட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அதனுடைய உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் அந்த சம்மனை ஏற்றுக்கொள்வதில் சாதாரண விஷயம். எத்தனையோ வழக்குகளில் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது காவல்துறையினுடைய அழைப்பாணையாக இருக்கலாம், அல்லது நீதிமன்றத்தினுடைய சம்மனாக இருக்கலாம். என்ன செய்வாங்க, வழக்கமாக கொண்டே கொடுப்பாங்க, வாங்கிடுவாங்க. வாங்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, ஆள் இல்லைங்க வெளியூர் போயிட்டாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே வெளியூர் போனவர் சீமானவர்கள். சரியா, வீட்டில் அவருடைய துணைவியார் இருக்காங்க, அவங்க வழக்கறிஞருக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அவங்க வாங்கியிருக்கலாம். இதை வேணும்னே அதை வாங்க மறுக்கிறது, அது கதவை பூட்டி வைக்கிறது, வரக்கூடிய போலீஸ்காரனை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது, செயற்கையாக ஒரு பிரச்சனையை அவங்களை உருவாக்கி தள்ளுமுள்ள உருவாக்கி ஏற்கனவே செட்டிங் பண்ணி ஆளுகள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. அதெல்லாம் திட்டமிட்டு அவங்க இதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இப்போ கடைசியில் எதை நோக்கிய விவாதமாக மாற்றுறாங்கன்னா, ஒரு முன்னாள் இராணுவ வீரரை அவமதிக்கலாமா, அவரை இப்படி தரக்குறைவாக எடுத்துகிட்டு போகணுமா. அதே கையல்வெளி முதல் நாள் போய் ஐ எம் சாரின்னு கெஞ்சுறாங்க போலீஸ்டார். கெஞ்சுற போது அவங்க மேலே தப்பு இருக்கிறதா நினச்சேன்னா கெஞ்சுறாங்க. மறுநாள் நான் சும்மா விட மாட்டேன், மனித உரிமை ஆணையத்துக்கு போவேன் அப்படின்னு மறுநாள் பேசுகிறாங்க. இல்லை, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு எங்கள் பேரில் இருக்கு நான் நினச்சிட்டேன், அப்புறம் நடந்த விசாரிக்கும் போது தான் எங்கள் பேரில் தப்பு இல்லை. ஒன்றும் தெரியாத நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வேணால் அது பொருந்தலாம். வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கைல்வெளிக்கு முதல் நாள் ஒன்றுமே தெரியல, மறுநாள் எல்லாமே தெரிஞ்சிருச்சா. சீமான கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் விவரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒரு கிரிமினலோட வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இப்போ அதனால் வழக்கறிஞராக இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் அப்பாவித்தனமாக ஒன்றுமே தெரியாதவங்கன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒரு அபத்தமானது. அது மட்டும் கிடையாது, அவங்க வலசரவாக்க காவல் நிலையத்துக்கு போன முறை புகார் வந்தப்பெல்லாம் சீமானே நிறையா பேருக்கு ஃபோன் போட்டு, தம்பி என்னை காப்பாற்ற வந்துடுறா தம்பி. ஏன்னா இன்னும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுறது மாதிரி, நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறது மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவரை பாதுகாப்பதற்கு ஒரு போராட்டத்தை ஒரு அந்தரங்கமான பர்சனலான ஒரு பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றி அதுக்கு கும்பல் சேர்க்கறதுன்னா, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நாளைக்கு எவனாவது ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், போலீஸ் கூட்டு போகிறான், அது இன்னும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு தாங்க. அவர் திருடன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும், திருடன் வேணால் சொல்லிக்கலாங்க. அவரை எப்படிங்க கூட்டிகிட்டு போகலாம் போலீஸில் சொல்லி அவங்க சொந்தக்காரங்களை பூரா கூட்டிகிட்டு வந்தால் சாதிக்காரங்க, அவர் ஏதாவது கட்சியில் இருந்தாங்கன்னா கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு கும்பலாக போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறது மாதிரி ஒரு வழக்கத்தை தொடங்கி வச்சிட்டோம்னு வச்சுங்க. பாலியல் குற்றச்சாட்டுன்னு கிடையாது, கொலை குற்றச்சாட்டு, திருட்டு, வழிப்பறி, செயினக்கிறது, எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி கும்பலை உருவாக்கிட்டீங்கன்னா நமக்கு போலீஸ்க்கு வேலை கிடையாது. போலீஸ் சம்பளம் வாங்கிட்டு அவங்க வாட்டுக்கு எஃப்ஐஆர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க. இது ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையா? ஒரு கட்சி நடத்துறீங்க, உங்கள் மேலே விசாரணை வந்தால் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் நிரூபிங்க, நீங்கள் குற்றமற்றவர், நாங்கள் விரும்பி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுறீங்கல்ல. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நேற்றுக்கு, அதுக்கு வலசரவாக்கத்துக்கு வர்றதுக்கு முதல் நாள் என்ன சொன்னீங்க, கிருஷ்ணகிரி போனப்போ என்ன சொன்னீங்க, நீ ஒட்டிட்டேல நோட்டீஸை, நீ செக்யூரிட்டியை கீழே தள்ளிட்டேல, இப்போ நான் வர முடியாது என்ன பண்ணுவேன் அப்படி கேட்டாரா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சொன்னார், இப்போ வானா எப்படி வர முடியும், அப்படி சொன்னேன் நான் வரமாட்டேன் போ அப்படின்னாரு. வரமாட்டேன் போனார்ல. இது எவ்வளோ காமெடியான விஷயம் பாருங்க. ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அல்லது ஒரு காவல்துறையினுடைய உத்தரவை ஏய் நான் வரமாட்டேன் போ அப்படி எங்கேயா சொல்லி கேட்டிருக்கலாம். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, வெளியூரில் போய் இருந்துக்கிட்டு கட்சிக்காரங்களை பூரா திரட்டுறாப்புல, அணி திரட்டுறாப்புல. ஏதோ கட்சி மாநாடு நடக்கிற மாதிரி, பொதுக்கூட்டமாக நடக்கிற மாதிரி ஆட்களை திரட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றத்துக்கு துணை போகிறோமே, ஒரு பெண்ணினுடைய கண்ணீருக்கு காரணமானவனை ஒரு காதல் வலையில் ஏமாற்றி ஒரு பெண்ணை அதுன்னு பாருங்க, ரொம்ப பெரிய மன்மத குஞ்சுன்னு நினப்பு, அவளா படுத்தாங்கிறான். அவ்வளோ பெரிய மன்மத குஞ்சா நீங்கள்? நான் கேட்குறேன். இல்லை, ஒரு அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது
இந்த மாதிரி வந்து நான் வந்து ஏதாவது புதுசாக வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை தான் நான் தூக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணனா வந்து அப்படியா நீங்கள் அந்த மாதிரி அடுத்த திட்டம் தான் போல இருக்கு. அடுத்த திட்டம் தான். ஏன்னா அவர் பொதுக்கூட்ட மேடைகள்லேயே பிரபாகரன் வந்து விட்டுட்டாரு சிங்கள பெண்களை, நானா இருந்தா சிங்கள பெண்களை பூரா ரேப் பண்ணியிருப்பேன்னு மேடையில் அவர் பகிரங்கமாக பேசியிருக்காரு தெரியுமா? அதுக்கே நியாயமாக வழக்கு போடணும். இந்த வழக்கு இவ்வளவு நாள் நீடித்ததற்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி தான் காரணம். ஏன்னா அவங்க தான் அவரை பாதுகாத்தாங்க. நீங்கள் முதல் முறையாக ஜெயலலிதாவை போய் அவர் சந்தித்த போது அவர் இருக்கக்கூடிய புகைப்படம் இன்னைக்கு இணையதளத்தில் கிடைக்குது. ரொம்ப பவியம் அப்படி உட்காந்துருப்பாப்புல, வண்டி இடாத மானம் விழுந்து விடாத வீரம்னா மேடையில் பேசினார்ல, அப்படி பம்மிட்டு அப்படியே உட்காந்துருப்பாப்புல. இந்த கட்சிக்காரங்க ஏற்கனவே கட்சிக்காரங்கெல்லாம் எப்படி உட்காந்துருப்பாங்களா, அதை விட ரொம்ப பணிவாக இப்போ இருக்கக்கூடிய ஓபிஎஸை விட பணிவாக, அதை விட பணிவுக்கு நான் எடுத்துக்காட்டு நான் சொல்லவே முடியாது. ஓபிஎஸ் தான் ரொம்ப தர டிக்கெட்டாக பணிவாக இருப்பாப்புல. அந்த அளவுக்கு இப்படி சாஞ்சு உட்காந்துருக்காப்புலங்க அவர். என்ன காரணத்துக்கு அப்படி உட்காந்துருக்காரு தெரியுமா? வெளியே சொன்ன காரணம் என்னன்னா, பேரறிவாளனுடைய மரண தண்டனையை வந்து ரத்து செய்வதற்காக போனேன்னு வெளியே சொன்னார். உண்மையிலேயே பாலியல் வழக்கை ரத்து செய்வதற்காக தான் போனார் அவர். இதுதான் நடந்திருக்கு. அதுக்கு தான் போனார் அவர். அது சொல்றதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் வேணும்ல. இன்னொன்று, ஈழத்தில் வந்து இறுதி யுத்தம் நடந்த போது, தமிழர்களினுடைய இன அழிப்பு நிகழ்ந்த போது, அது சர்வதேச போர். அந்த போரில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கோபம் நம்மை போன்றவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது. அது வந்து இந்திய ராணுவமும் அதில் பங்கேற்றது. அன்றைக்கு ஆளுகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அந்த நடவடிக்கையில் அந்த இந்தியாவும் அதில் ஈடுபட்டது. ஒரு இந்திய ராணுவத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கிறதா? இருந்தா ஒரு மாநில முதலமைச்சருக்கு ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இருந்திருந்தா, நம்ம தமிழக மீனவர்களை வந்து சிங்கள கடற்படை வந்து கைது செய்கிற போது, அத்துமீறி பிடிக்கிற போது, துப்பாக்கியால் சுடுகிற போது நம்மளால ஏன் தடுக்க முடியல? தமிழ்நாடு அரசுனால. நீங்கள் திமுக அரசை விடுங்க, திமுக அரசு தான் உங்களுக்கு வந்து இன துரோகின்னு சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இலை மலர்ந்தாலே ஈழம் மலர்ந்துருமே. அந்த புரட்சி தலைவி காலத்திலையும் மீனவர்கள் பிடிச்சிட்டு போனாங்கல்ல. திமுக வெறுப்பாளர்களுக்காக நான் கேட்குறேன், அண்ணா திமுக ஆட்சியிலையும் அது நடந்துச்சுல. அப்போ இலை மலர்ந்தால் ஈழமே மலரும்ல. அப்போ ஏன் ஈழம் மலரலை? ஏன் ஈழம் மலர வேணாம்? ஏன் நீங்கள் அந்த தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியல? அப்போ என்னன்னா, ஒரு சர்வதேச போரினுடைய குற்றத்தை ஒரு ஆளுகிற மாநில முதலமைச்சர் மீதும் ஒரு மாநில கட்சியின் மீதும் பழிசாட்டுவதுன்னு இருக்குல்ல. இந்த அரசாங்கம் தான் பல முறை வந்து ஆட்சி இழந்திருக்கிறாங்க. சந்திரசேகருடைய பிரதமராக இருந்தபோது ஆட்சி இழந்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு முழுக்க திமுக தான் காரணம்னு அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தியின் குற்றச்சாட்டில் மக்கள் கொதிப்படைந்து அதை உண்மையை நம்பி, வதந்தியை நம்பி திமுக வாஷ் அவுட் ஆச்சா இல்லையா? கலைஞர் ஒருவரை தவிர யாருமே சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படாத ஒரே ஒரு முறை. அந்த ராஜீவ்காந்தி கொலை விஷயத்துல கூட வந்து கொன்னதே நாங்க தான் சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து கொன்று புதைச்சதே நாங்க தான் சொல்றாருங்க. நீங்க இதை வேற யாராவது சொல்ல முடியுமாங்க? அப்படி பகிரங்கமா சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டு நடமாட முடியுமா? ஒரு இஸ்லாமிய தலைவர் சொல்ல முடியுமா, நாங்கள் தாண்டா வந்து வேணா கொண்டு புதைச்சோம் அவனை இந்து முன்னணிக்காரன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு வச்சுங்க. எத்தனை தேசிய புலனாய்வு விசாரணைக்குள்ள வந்து அவர் எத்தனை வளையத்துக்கு வாழ்நாள் பூரா அவர் சிறையில் இருப்பார்னு வச்சுங்களேன். வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில், ஒரு யூகத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு அழைத்துட்டு போனவங்களே 15 ஆண்டு காலம் வரைக்குமே பல பேர் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவடு மன்சூர்னு ஒருத்தர், சுவடு மன்சூருங்கிறவர் யாருன்னா, சுவடுன்னு ஒரு பதிப்பகத்தை நடத்துறாரு, புத்தகங்கள்லாம் வெளியிடுறாரு. மறுமலர்ச்சி திமுகவில் முக்கிய பொறுப்புல எல்லாம் இருந்தவர். அப்புறம் அதுல இருந்து விடுபட்டுட்டு பதிப்பக பணி மட்டும் செய்தவர், சமூக ஆர்வலர். அவர் வந்து ஏதோ ஒரு சர்வதேச இதில் வந்து பாலஸ்தீன விடுதலைக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காரு. அவருக்கு பல்வேறு பயங்கரவாத இயக்கங்களோட அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாட்டுக்கு இல்லாத கூட்டிகிட்டு போயிட்டாங்க குடும்பத்தோட. அது அப்பைய மகன் எல்லாரையுமே கூப்பிட்டு இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் தேசிய புலனாய்வினுடைய விசாரணையில் இருக்கிறார், விசாரணை வளையத்துக்குள்ளே அவர் இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லை. இப்போ ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பாலஸ்தீன விடுதலையை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதில் அது பல்வேறு அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு அவர் தேசிய புலனாய்வில் ஒரு விசாரணையில் இப்போ ஜெயிலில் இருக்கார். அவர் சுவடு மன்சூர். அவருக்காக வந்து வன்னி அரசு, தோழர் தியாகு போன்றவர்கள்லாம் ப்ரெஸ் மீட் வச்சு நீதிபதிகளெல்லாம் வச்சு பேசுனாங்க அவரை மீட்கணும்ட்டு. அவர் மீட்க முடியலை இப்போ வரைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, வெறுமனே யூகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் நிழல் படிந்து விட்டாலே விசாரணை கைதிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போக வேண்டும் என்றால், அங்கே தான் ராஜீவ்காந்தியை கொண்டு புதைச்சோன்னு பேசின ஒருத்தர் உண்மையிலேயே அந்த கொலைக்கு சம்பந்தமே இல்லாத கொலைப்பலியை வந்து திமுக சுமந்தது, ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. ஈழத்தமிழர்களை ஆதரித்ததுனால, ஈழ விடுதலையை ஆதரித்ததுனால ஆட்சியை இழந்த திமுக துரோகியா, அதை வச்சு காசு வசூல் பண்ணி பாலியல் வக்கரங்களில் ஈடுபட்டு பங்களா கட்டி சொகுசு காரில் பயணம் போகிற இவங்கெல்லாம் தமிழ் தேசிய போராளியா? என்னங்கடா டே, ஒரு நியாயம் வேணாமா அவங்ககிட்ட?
இல்லை இப்போ என்ன வந்து பாலியல் குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா வந்து இது சொல்கிறது திமுக ஒருத்தருக்கு தகுதி இருக்கா, ஒரு தலைவர் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நான் என்ன கேட்குறேன், அப்படி தகுதி இல்லைங்கிறது சீமான் சொல்கிறத ஒரு வாதத்துக்காக ஒப்புக்கொண்டால் நீ வழக்கு போடுங்க. நாம் தமிழர் கட்சியில் வழக்கறிஞர் இருக்குல்ல, நீங்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது எல்லாமே நீங்கள் என்ன செய்ய, பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இது எப்படி, இது எவ்வளோ அநாகரிகம்? அது உங்கள் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வந்து பதிலளிப்பதற்கு பெண்களை எதுக்கு கேடயமாக நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியினுடைய மகளிர் அணியை எதற்கு நீங்கள் கேடயமாக பயன்படுத்துறீங்க? இது என்ன வகையான நாகரிகம் அது நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருதுன்னா அது சம்மந்தப்பட்ட ஆட்களை பூரா கூட வச்சுருப்பாங்களா? சரி, இவர் உடனே என்ன சொல்கிறாரு, என் மேல் நான் வெறும் விசாரணைக்கு இதில் தான் இருக்கேன், பாலியல் விசாரணையில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஆராசா மேலாம் நீங்கள் குற்றச்சாட்டு தானே வந்துச்சு, நிரூபணம் ஆகாத குற்றச்சாட்டு தானே வந்துச்சு. அப்போல்லாம் அவரை குற்றவாளி தானே நீங்கள் மேடையில் பேசுனீங்க, அவர் விசாரணை வளையத்துக்குள் இருக்கிறாருன்னா நீங்கள் பேசுனீங்க. அப்போ சீமானுக்கு முதல்ல வந்து சீமான் வந்து ஒரு ஆக்சிடென்டா தலைவரானவர், தலைமை பண்பே இல்லாதவரே. சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் நான் என்ன கதற இந்த வார்த்தையை பத்திலாம் கதறனா கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கான ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒரு கட்சி தலைவருடைய லட்சணம் அது. நான் கேட்கிறேன், கூட அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கவனுக்குலாம் குடும்பம் இருக்கு, புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, மக இருக்கு, எல்லா குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா, ஒப்புக்கொள்வார்களா இந்த மாதிரி பேசுகிற ஒரு அநாகரிகத்தை? சார் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அதை தான் நான் நேற்று பேசணும்னு நினச்சேன். அவர் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் இப்படி தான் சொல்கிறாரு, இந்த புதுசாக வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை வந்து குச்சி கட்டி வச்சுருக்காங்க, அந்த பொண்ணை வந்து நான் சோளக்காட்டில் கூப்பிட்டு போய் கேங் ரேப் பண்ணனா, நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றாரு. அப்போ அது மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு விர்ஜினான ஒரு பொண்ணை தொடலை, நான் வந்து இப்படி அது என்னவான டோனில் அதை எடுத்துக்கிறது, அது எப்படி அதை வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, எந்த பொண்ணை தட்டா பப்ளிக் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி அவர் புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு, எப்படி பார்க்குறது? அதங்க இது வந்து ஆணாதிக்க சிந்தனையோட உச்சம். சினிமா நடிகை தானே, அவன் சினிமா நடிக்க வந்தது தானே. அப்போ யார் வேணாலும் கை வைக்கலாங்கிறது அர்த்தம். அவளா தேடி வந்து படுத்துட்டு போனான்னு சொல்கிறார் பத்தியா? அப்படின்னா என்ன அவர் சொல்ல வர்றது என்ன அர்த்தம்? அவர் ஒரு பாலியல் தொழிலாளியை போல சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, அதான அர்த்தம். அதுக்கு நேரடியாக சொல்லாமல் அவளா வந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்கள்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டா இல்லையா, தானே அழைக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியான பெண்கள், அவங்க அதுக்கான அழைக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தானே அது, ப்ராஸ்டியூட்னு சொல்கிறதுக்கான வார்த்தை தானே அது. அதுதானே அவர் சொல்கிறார் மறைமுகமா. சரி, அப்போ நான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட படுத்த நீ யாரு, நீ என்ன யோக்கியம்? இப்போ யார் போய் படுத்தா நீ படுத்துக்குவியாப்ப, யார் கூப்பிட்டாலும் போய் படுத்துக்குவியாப்ப? நீ அவ்வளோ பஞ்சத்தில் அலைஞ்சியா, நீனு அரிப்படுத்து அலைஞ்சியா நீ? இப்போ ராஸ்கர் நீனு இப்போ எந்த பொம்பளை கூப்பிட்டா நீ போயிடுவியாப்ப? உன் ஒழுக்கம் என்னடா, என்ன தராதர இருக்கு உனக்கு? இதை பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா? நம்ம வெக்கம் இல்லையா உனக்கு? ஒரு பொம்பளை தனியாவா கெட்டு போவா? ஒரு ஆம்பளைனால தானே கெட்டு போவா பொம்பளை? ஒரு பொம்பளை அவளா வந்து படுத்தான்னா இப்போ நீ எப்படி படுத்த? உன்னை அப்போ அவள் வன்புணர்வு செஞ்சாலப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவரு இது எவ்வளவு கேவலமான எவ்வளவு ஆணாதிக்க புத்தி உனக்கு இருக்கும். நீ வந்து ஆணாதிக்க புத்தியா இல்லையா? அது வேசி வீட்டுக்கு போகலாம், யார் வேணாலும் போய் வேசி வீட்டில் படுக்கலாம்னு அர்த்தம் தானே அது. அப்போ ஒரு நீ வாழ்ந்த சினிமா துறையில, நீ வேலை செய்த சினிமா துறையில ஒரு மற்ற பெண்களை நீ எப்படி நடத்திட்டு பண்ணின? உனக்கு என்ன தனி மனித ஒழுக்கம் இருக்கு? உனக்கு என்ன தலைவனுக்கான தகுதி உனக்கு என்ன இருக்கு? மேடையில பேசிட்டா நீ பெரிய தலைவனா? நான் கேட்கிறேன், நீ பெரிய தலைவனா? நீ மேடையில பேசிட்டா நீ ஆதரிக்கக்கூடிய விடுதலை புலிகள்கிட்ட இந்த மாதிரி ஒழுக்க குறைவுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட் யாராவது சொல்ல முடியுமா? எதிரிகள் சொல்ல முடியுமா? நான் கேட்கறது ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஆதரவாளர்களை விட்டுருங்க, விடுதலை புலிகளை எதிர்க்கக்கூடியவர்கள், காங்கிரஸ் மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, பாஜக மனநிலையில் இருக்கக்கூடியவங்க, தமிழ் ஈழத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே. யாராவது ஒருத்தர் விடுதலை புலிகள் வந்து பெண்களை எப்படி நடத்துனாங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் மேடையில் பேசும்போதே, நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசும்போதே அவர் நித்யானந்தாவை பற்றி பேசினா ஒரு தனி தீவு வச்சிருக்கான், அது மாதிரி நான் போயிருவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? அவருடைய ஆசை அவ்வளவுதான். அவருக்கு தேவை என்ன? வெளிநாட்டு சரக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, இந்த மாதிரி பெண்கள், இவ்வளோதான். ஒரு உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்படுறாரு. அவர் போய் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, ஈழ விடுதலைக்கு பேசுகிறாரு, அவர் ஒரு பெரிய அரசியல் மீட்பராக வந்திருக்கிறாரு, மாற்று அரசியல் புரட்சி நிகழ்த்த வந்திருக்கிறாருங்கிறதெல்லாம் மேடையில் இருக்கக்கூடிய வாய் சவுடார். அசலான சீமான் யார் என்பதை நேற்றைய நேர்காணல்களின் வழியாக உன்னுடைய தரம் என்ன என்பதை உன்னுடைய வார்த்தைகள் உன்னை காட்டி கொடுத்துரும். இல்லை, இப்போ அவர்கிட்ட அந்த கேள்வியில் கேட்கப்படுது, பத்திரிகைகள் கேட்குறாங்க, இப்படி வந்து நீங்கள் ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களேன்னு சொல்லும் பொழுது, மக்களோட பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா, 10-15 வருஷமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கா, அப்போல்லாம் உங்களுக்கு அவள் பேசுறதுனால உங்களுக்கு முகம் சொல்லிக்கலையா? இப்போ வந்து நான் என்ன வந்து சொல்கிறதுனால நான் பேசினதான் முகம் சொல்லிச்சு அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தை கேட்குறாரு. குற்றச்சாட்டு சொன்னதற்கு வந்து நீங்கள் அவமானப்படுறத பற்றி பேசுறீங்க. குற்றம் இழைத்தது அவமானம் இல்லையா? என்னை பார்த்து ஒருத்தன் குற்றச்சாட்டு சொல்றாங்கிறத நீங்க அவமானமா கருதுறீல்ல, குற்றம் இழைத்ததற்கு ஒத்த அவமானமே இல்லையா? அது குற்றமே இல்லைங்கிறாரு. அந்த பொண்ணு விருப்பமா வந்துச்சுங்கிறாரு அவரு.
அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை ஒருத்தர் வந்து உதவி கேட்டு வர்றாங்க, சினிமாவில் நடிக்க வர்றாங்க, அல்லது குடும்ப பிரச்சனைக்காக உதவி கேட்டு வர்றாங்க. அப்படி வர்றவங்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வது, பாலியல் சுரண்டலை மேற்கொள்வது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான். நான் ஒரு பெரிய பண்ணையாரு, ஜமீன்தாரு, நான் வந்து நான் எந்த பொம்பளை தேடி வந்தாலும் நான் மன்மத குஞ்சு, அதனால நான் யாரை வேணாலும் நான் வந்து வச்சுக்கிடுவேன். அதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கு உரிமை கிடையாது, குறிப்பாக திமுக காரனுக்குலாம் உரிமை கிடையாதுன்னு சொல்றது மூலமாக அவர் பாலியல் சுரண்டலை வந்து நார்மலைஸ் பண்றாரா இல்லையா? இயல்பான ஒன்றாக ஏற்றுக்கொள்ள சொல்லித்தானே அவர் பேசுறாரு. இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நேற்று காவல் நிலையத்துக்கு அவருடைய துணைவியார் கைல்விழி சீமான் போகல, கவனிச்சலா? சென்ற முறை வந்து செட்டிங்கில் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இவர் குற்றமற்றவர் நம்புறாங்கிறதுக்கான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக போன முறை அதை ஏற்படுத்தினாங்க. இந்த முறை அவங்க போகல. அப்போ அவர் குற்றமானவர் ஒத்துக்கிட்டாங்களா? கைவெளி ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறனால தான் அவங்க போகல. இவ்வளவு பேரை திரட்ட முடிந்தவரால அவங்க வழக்கறிஞராக கூட போகலாம்ல. அவங்க யாருமே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு தவறான மனிதர்கிட்ட தன் வாழ்க்கையில மாட்டிக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வயதை மறைத்து தான் திருமணம் செஞ்சிருக்கிறாரு. அவர் திருமணம் ஆகிற போதே அவருக்கு ஒரு 45 வயது. அது உண்மையான வயதை மறைத்து தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுவே மோசடி தான். அந்த திருமணமே ஒரு மோசடி தான். அந்த மோசடிக்கு துணை போனவர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் பெயரை வந்து நான் நாகரிகம் கருதி சொல்லலை. அதனால சீமான் வந்து ஒட்டுமொத்தமாக பண மோசடி, பாலியல் மோசடி எல்லாற்றுக்கும் ஒரு பொருத்தமான ஒரு ஆளை தவிர அவர் அரசியல் தலைமைக்கான ஆள் அல்ல. பொது வாழ்க்கைக்கான எந்த ஒழுக்கமும் அவரிடம் இல்லை. அவருக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது. அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அழுக்கு சீமான்.